வரட்டி தட்டும் செவுத்துல வேட்பாளர் முகமடா, காத்திருந்து ஓட்டு போட்டு கருத்து போச்சு நகமடா, புள்ள தூங்குது இடுப்புல பூட தூங்குது அடுப்புல, நம்ம நாட்டு நடப்புல யாரும் இதை தடுக்கல. இந்த பாட்டு வேட்டைக்காரன் படத்துல வர ஒரு பாட்டு. இந்த பாட்டுல இருக்க பாடல் வரிகளுக்கு ஏற்பதான் தமிழ்நாட்டை காமராஜர் ஆண்டாரு, அண்ணா ஆண்டாரு, கலைஞர் ஆண்டாரு, எம்ஜிஆர் ஆண்டாரு, ஜெயலலிதா, பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் சொல்லி பல பேர் ஆண்டிருக்காங்க. ஆனா இதுல கடந்த காலத்துல ஆட்சி செஞ்சவங்க சிறப்பா ஆட்சி செஞ்சாங்க. ஆனா நிகழ்காலத்துல ஆட்சி செஞ்சவங்க சிறப்பா ஆட்சி செய்யல. அதனால நான் வரேன், தனியா வரேன் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கி 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கி பயணிச்சிட்டு இருக்காரு. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுக, தூய சக்தி தாவேகா, நாங்க தாங்க அடுத்து தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி தாவேகாவோட ஒரு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. டிவிகேனா தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் டிவிகே. இந்த விஜய கேள்வி கேட்டா தமிழ்நாட்டு மக்களை கேள்வி கேட்கிற மாதிரி, இந்த விஜய்க்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னா தமிழ்நாடு மக்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிக்காக பல கட்சிகள் வந்து எதிர்பார்த்தாரு. ஆனா எந்த கட்சிகளும் வரல. சரி, 234 தொகுதிகளை தனியா போட்டிடுவார்னு எதிர்பார்த்தா இப்ப அதிமுக பாஜக கூட்டணியில் இணையும் விஜய், துணை முதல்வராகும் விஜய், விஜயகாந்த் ஆகும் விஜய், பவன் கல்யாண் ஆகும் விஜய், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2031 ஆக போகும் விஜய் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வருது, வதந்திகளும் வந்துட்டு தான் இருக்கு. திரு விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி இணைய போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்தப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அது என்னன்னா, கடந்த 2 வருஷத்துல திரு விஜய் அவர்கள் அரசியல்ல எண்ணற்ற பிளண்டர் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி இணையற மாதிரியான ஒரு சூசைட் மிஸ்டேக் கண்டிப்பா பண்ண மாட்டாரு. அதுக்கு 99% வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த 1% திரு விஜய் அவர்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப தாவேகாவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிஞ்சிருச்சு. அந்த கூட்டத்துல இத்தனை பேர் கலந்துகிட்டதுல இத்தனை பேர் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்க. விஜய் அவர்கள் அமித்ஷா கிட்ட பேச போறாரு. விஜய் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டாங்க. இத்தனை சீட்டு, இந்தந்த சீட்டு, இந்தந்த பதவிகள் அப்படின்னு சொல்லி எண்ணற்ற விஷயங்கள் வந்துட்டே இருந்தாலும் கூட நான் சொன்ன கருத்துல என்ன உறுதியாக இருக்கேன். அது என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணியில திரு விஜய் அவர்கள் இணைய 99% வாய்ப்பு இல்லை. ஆனா என்னோட கணிப்பை மீறி திரு விஜய் அவர்கள் மீதம் இருக்க அந்த 1% அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்சிட்டாருன்னா இந்த எலெக்ஷன்ல அவரு துணை முதலமைச்சர் ஆகலாம், எதிர்கட்சி தலைவர் ஆகலாம், அவ்வளோ ஏன் கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார்ல நடந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் கூட ஆகலாம். ஆனா 3வதா சொன்ன முதலமைச்சரை தவிர்த்து வேற எந்த பொறுப்புக்கு திரு விஜய் அவர்கள் வந்தாலுமே அவர் கடைசியா ஜொலிக்க போற எலெக்ஷன் இந்த 2026 எலெக்ஷன் மட்டும்தான். இதன் பிறகு திரு விஜய் அவர்கள் எந்த எலெக்ஷன்ல போட்டி போட்டாலுமே செல்ஃப் சுத்தமா எடுக்காது. அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பனும் இல்ல. தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டும்தான் அரசியல் கட்சிகளோட ஒரே இலக்கு. எல்லாமே ஓகே. ஆனா திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லி வந்தாரு? நான் தான் தமிழ்நாட்டோட அடுத்த மாற்றுன்னு சொல்லி வந்தாரு. நான் தான் பக்கா மாசுன்னு சொல்லி வந்தாரு. பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லி வந்தாரு. அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு வந்தாரு. இப்படி இது எல்லாத்தையும் சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் அதிமுக பாஜக ஒன்றை இணைச்சிட்டாலோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமை ஏற்று 50 சீட்டு 60 சீட்டு போட்டிட்டாருன்னா அதன் பிறகு அவர் ஹீரோ இல்ல, ஜீரோ. ஏங்க, நிகழ்கால அரசியல்ல எந்த ஒரு கட்சியாலுமே தனியா நல்லா ஜெயிக்க முடியாதுங்க. அவரால் ஓட்டு எடுக்க முடியும், சீட் எடுக்க முடியுமா? திமுக பாருங்க, 20 கட்சி 25 கட்சி கூட்டணி. அதிமுக பாருங்க, 2024 வேணாம்னு சொன்ன பாஜக கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்க. ஆந்திராவில கூட்டணி ஆட்சி தான், மகாராஷ்டிராவில கூட்டணி ஆட்சி தான், பீகார்ல கூட்டணி ஆட்சி தான். அவ்வளவு ஏன், மத்தியில மோடி அவர்களே கூட்டணி சப்போர்ட்ல தான் ஆட்சியில இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மேல சொன்ன உதாரணங்கள் திரு விஜய் அவர்களுக்கு பொருந்துமானு கேட்டா கண்டிப்பா பொருந்தாது. ஏன்னா திரு விஜய் அவர்கள் யாரு? தன்னோட கரியரோட பீக்ல இருக்கிறவரு, தமிழ்நாட்டு மக்களை நம்பி அரசியலுக்கு வந்திருக்கிறவரு. அப்படி இருக்கும்போது அவர் அதிமுக கிட்ட போய் 50 சீட்டு 60 சீட்னு போட்டிட்டாருன்னா அவரோட ரேஞ்ச் என்ன ஆகுறது சொல்லுங்க பார்ப்போம். ஏங்க, திரு விஜய் அவர்கள் மட்டும் அதிமுக பாஜக கூட்டணி இணைச்சு ஒரு 50 சீட்டு 60 சீட்டு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோமே, அவர் 2011 விஜயகாந்த் மாதிரி எதிர்கட்சி தலைவர் ஆகலாம், 2024 பவன் கல்யாண் மாதிரி துணை முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது நம்ம கேட்டுதான் இருக்குமே. நாம பவன் கல்யாண் உதாரணத்தை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு விஜயகாந்த் உதாரணத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். திரு விஜயகாந்த் அவர்கள் 2006 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி போறாரு, 8% ஓட்டு எடுக்கிறாரு, அவர் மட்டும் ஜெயிக்கிறாரு. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் மறுபடியும் தனித்து போட்டி போறாரு, 10% ஓட்டு எடுக்கிறாரு. 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி இருக்கிறாரு, ஜெயிக்கிறாரு, எதிர்கட்சி தலைவராகிறாரு. 2006 சட்டமன்ற தேர்தலில் 8% ஓட்டு, ஒரு சீட்டு. 2009 சீட்டு இல்ல, 10% ஓட்டு. 2011 என்னதான் சீட்டு கிடைச்சிருந்தாலும் 2006 கம்பேர் பண்ணும்போது 2011 தேமுதிகவோட ஓட்டு சதவீதம் கம்மி. ஆனா 2011 திரு விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி அரசுக்குள்ள வந்துட்டாரு. அதனை தொடர்ந்து நடந்த 2014, 2016, 2019, 2021, கடைசியா நடந்த 2024 சொல்லி
எந்த எலெக்ஷன்லயுமே தேமுதிகவுக்கு சீட்டும் கிடைக்கல, ஓட்டும் பெரிய அளவுல கிடைக்கல. இன் மை ஒப்பீனியன், ஒருவேளை திரு விஜயகாந்த் அவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்காம தனித்தே போட்டிட்டு இருந்தா, திரு விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சீரா இருந்திருந்தா ஹூ நோஸ், திரு விஜயகாந்த் அவர்கள் தனித்தே கூட ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். ஆனா அவரு தற்காலிக தேவைக்காக நிரந்தர இலக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. 10ஓட 11வது கட்சியா கரைஞ்சு போயிட்டாரு. திரு விஜயகாந்த் அவர்களுக்கு டோட்டல் ஆப்போசிட்டா ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாடு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கட்சி தலைவர் யாரு? திரு சீமான் அவர்கள். அந்த கட்சி என்ன? நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி 2016 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி போடுறாங்க, 1% ஓட்டு. 2019 மறுபடியும் தனித்து போட்டி போடுறாங்க, 3% ஓட்டு. 2021 3வது முறையா தனித்து போட்டிடுறாங்க, 6% ஓட்டு. 2024 4வது முறையா தனித்து போட்டிடுறாங்க, 8% ஓட்டு. மேல சொன்ன 4 தேர்தல்களையும் நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க எம்எல்ஏவோ இல்ல எம்பியோ ஆகாம இருந்திருக்கலாம். ஆனா திரு சீமான் அவரோட முதல் அடையாளம் தனிச்சு போட்டிடுறது தான். திரு சீமான் அவர்களுக்கு ஓட்டு போறதுக்கு 10 காரணம் இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் தனிச்சு போட்டிடுறது தான். திரு சீமான் அவர்கள் ஒருவேளை தனிச்சு போட்டியிடாம கூட்டணிக்கு போயிட்டாருன்னா அதுதான் அவரோட கடைசி தேர்தல். ஆனா தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி தொடர்ந்து 5வது முறையா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் திரு சீமான் அவர்கள் 234 தொகுதிகளில் வேட்பாளர் வைக்கிறாரு. இந்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு சதவீதம் கண்டிப்பா உயரத்தான் போது. ஒரு சில எம்எல்ஏக்கள் பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவ்வளவு ஏன், 2031 தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி அமைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுக்கு அவர் என்ன பண்ணணும்? 2029 தனித்து போட்டிடணும், 2031 கண்டிப்பா தனித்து தான் போட்டிடணும். இப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. இன்னும் ஒரு எலெக்ஷன்ல கூட போட்டி போடல. தன்னோட சொந்த பலம் என்னன்னு சொல்லி அவருக்கு தெரியாது. சொந்த பலம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே திரு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு போயிட்டாருன்னா அவர் கடைசி வரைக்கும் செகண்டரி போர்ஸா தான் இருக்க முடியுமே கட்டி பிரைமரி போர்ஸா வரவே முடியாது. இதை மையமா வச்சுதான் நம்ம டி.ஆர். தனுஷ் அவர்கள் ஒரு மாசான டைலாக் எழுதியிருப்பாரு. என்னன்னு, நான் பெரிய மிருகத்துக்கு வாழா இருக்கிறத விட சின்ன மிருகத்துக்கு தலையா இருந்துட்டு போயிடுன்னு சொல்லி. தாவேகா நிர்மல்குமார் இது திசை திருப்பு முயற்சி அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு. நயினார் நாகேந்திரன் பட்டும் படம் பதில் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க பேசவே ஸ்டார்ட் பண்ணலங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தாவேகா அதிமுக பாஜக இணையமா இணையாதான்றது திரு விஜய் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மோடி, அமித்ஷா இந்த மாதிரி முக்கியமான நபர்கள் மட்டும் தான் தெரியும். எப்படியா இருந்தாலும் கத்திரிக்காய் முத்தனா கடத்தலுக்கு வந்துட்டு ஆக போகுது. இப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதியில போட்டிட்டு போறாரு. அந்த 2 தொகுதியில முதல் தொகுதி பெரம்பூர், 2வது தொகுதி திருச்சி கிழக்கு அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளிவர தொடங்கியிருக்கு. திரு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு போவாரா போக மாட்டாரன்றது எப்படி ஒரு சிலருக்கு மட்டும் தான் தெரியுமோ, அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிடுவாரா போட்டியிட மாட்டாரன்றது ஒரு சிலருக்கு மட்டும் தான் தெரிஞ்ச விஷயம். ஆனா திரு விஜய் அவர்கள் ஒருவேளை 2 தொகுதியில போட்டிட்டாருன்னா அது எப்படிப்பட்ட செயல்னா, யானை எப்படி தான் தலையில தானாவே மண்ணை வாரி போட்டுக்குதோ அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் தன்னோட தலையில தன்னோட அரசியல்ல அவரே மண்ணை வாரி போட்டுக்கிறதா சமமே. திரு ராகுல் காந்தி அவர்கள் 2 தொகுதியில போட்டி இல்லையா? 2 தொகுதியில போட்டியிட்ட ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகலையா? எங்க நரேந்திர மோடி அவர்களே 2 தொகுதியில போட்டு ஜெயிச்சாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லி தாவேகாவை நம்ம பேசிக்கலாம். ஆனா ராகுல் காந்தி, ஜெயலலிதா, மோடின்னு இவங்க எல்லாருமே எங்க ஒருவேளை தோத்துடுவோம்ன்ற பயத்துலதான் ஒரு தொகுதிக்கு பதிலா 2 தொகுதியில போட்டிட்டு இருந்தாங்க. ஆனா திரு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு? தமிழ்நாடுனா விஜய், விஜய்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்க ஒரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்காங்க, ஒரு விஜய் இருக்காங்கன்னு சொல்லும் போது திரு விஜய் அவர்கள் ஏன் தோத்துருவோம்ன்ற பயத்துல ஒரு தொகுதியில போட்டியிடாம 2 தொகுதியில போட்டிடணும்? இப்படி அவர் 2 தொகுதியில போட்டிடுறதுனால ஒருவேளை திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில ஜெயிச்சிட்டாருன்னா ஒரு தொகுதியில ரிசைன் பண்ணணும், இடைத்தேர்தல் வைக்கணும், காசு வேஸ்ட். இப்படி அவர் 2 தொகுதியில போட்டிடுறதுனால அந்த 2வது தொகுதியில இத்தனை நாளா திரு விஜய் அவர்களுக்காக போஸ்டர் ஒட்டி பேனர் கட்டி பால் அபிஷேகம் பண்ண ஏதோ ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். அந்த வாய்ப்பும் பறிக்கப்படுது. பெரியார் அவர்களை கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு ஜாதகம் ஜோசியத்தை நம்புறது, சென்டிமெண்ட் பாக்குறது, அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு சாதி ரீதியான பிரச்சனைகளுக்கு கருத்து தெரிவிக்காம மௌனம் காக்கிறது, வேலு நாச்சியார் அவர்களை கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு எங்க தேர்தலில் தோத்துருவோமோன்னு சொல்லி 2 தொகுதியில போட்டிடுறதுன்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் பேசுறது ஒரு மாதிரியும் செயல் அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாவும் இருக்கிறது தான் அவரோட அரசியல்ல மிக முக்கியமான பிரச்சனையே. திரு விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில இணையாம போகலாம். திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிடாம போகலாம். திரு விஜய் அவர்கள் எம்எல்ஏ ஆகாம போகலாம். திரு விஜய் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆகாம போகலாம். திரு விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகாம போகலாம். திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகாம போகலாம். திரு விஜய் அவர்கள் இந்த தேர்தலோட அரசியலை விட்டு விலகலாம், இல்ல கடைசி வரைக்கும் அரசியல்ல போராடலாம். ஆனா அவர் என்ன ஆனாலும் என்ன ஆகலனாலும் திரு விஜய் அவர்களுக்குன்னு ஒரு லெகசி இருக்கு. திரு விஜய் அவர்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. திரு விஜய் அவர்களுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு. அந்த லெகசி, அந்த ஃபேஸ் வேல்யூ, அந்த மாஸ், இது எல்லாமே திரு விஜய் அவர்கள் சினிமால சம்பாதிச்சது. சினிமாவில சம்பாதிச்ச அந்த எல்லா விஷயங்களையும் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து உயர்த்தறனாலும் குறைச்சிக்க கூடாது. ஆனா அரசியல்வாதி விஜய் அவர்களோட டே டு டே செயல்பாடுகள் மேல சொன்ன லெகசி,
ஃபேஸ் வேல்யூ, மாஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வருது. அவருக்கு ஓட்டு போட நினைக்கிற மனநிலையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டே வருது. இதனால முன்னாடியே சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் 2024 கட்சி தொடங்கினப்ப அவரோட வாக்கு சதவீதம் 100ல இருந்ததுன்னா அந்த 100ல இருந்த வாக்கு சதவீதம் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே தான் வருது. இப்ப அதிகமா குறைய தொடங்கியிருக்கு. இந்த வாக்கு குறைதல திரு விஜய் அவர்கள் எப்படி சமாளிக்க போறாரு? அவர் அதிமுக பாஜக கூட்டணியில இணைய போறாரா? இணைய போறது இல்லையா? திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிட போறாரா? போட்டியிட போறது இல்லையா? இந்த எல்லா முடிவுகளும் ஒண்ணு சேர்த்தா திரு விஜய் அவரோட அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. அதனால திரு விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட போறாரா? கூட்டணியோட போட்டியிட போறாரா? ஒரு தொகுதியில போட்டியிட போறாரா? 2 தொகுதியில போட்டியிட போறாரா? திரு விஜய் அவர்கள் மாசா இருக்க போறாரா? தமாசா ஆக போறாரா? இது எல்லாத்தையும் பொறுத்து வந்து பார்ப்போம்.